சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ்குமார் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். புதிய சுகாதாரத்துறை செயலாளராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்தது. மேலும் ராதாகிருஷ்ணன் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியாகவும் இருந்து வருகிறார். கொரோனா வேகமாக பரவி வரும் சூழலில் இந்த இடமாற்றம் தேவையா என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. இந்த கொரோனா காலத்தில் பீலா ராஜேஷ்குமாரின் பணி பாராட்டக்கூடியதே. அதிக எண்ணிக்கையிலான பரிசோதனைகள் எடுப்பது, பாதிப்புக்குள்ளான பகுதியை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக மாற்றுவது, செய்தியாளர்களை கொரோனா பாதிப்பு குறித்த வெளிப்படைத்தன்மை என இவருடைய செயல்கள் பாராட்டக்கூடியதாகவே இருந்தது. ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சின் துணை இயக்குனர் பிரதீப் கவுர் கூறுகையில், பீலா ராஜேஷ்குமார் மாற்றப்பட்டது தமிழகத்திற்கு பேரிழப்பு என்றும் அவர் தனது வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். தமிழகத்தில் ஏற்பட்ட பல்வேறு, குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மலேரியா, டெங்கு, புயல் போன்ற பேரிடர் காலங்களில் இவருடைய நிர்வாக திறமை பலராலும் போற்றக்கூடியதாகவே இருந்தது. உண்மையை கூற வேண்டும் என்றால் ஆளும் அரசான அதிமுக அரசுடன் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு நிர்வாக ரீதியாகவே நல்ல பிணைப்புள்ளது என்றே கூறலாம். உதாரணமாக இவரது களப்பணிகளை கண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாராட்டியும் உள்ளார். நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது அதிகாரிகள் மாற்றப்படுவது வழக்கமான செயலே. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூறுகையில் அதை நாம் உற்று நோக்க வேண்டியதாக உள்ளது. சென்னை மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு இடையே புள்ளி விவர வேறுபாடு, அதாவது கொரோனா உயிரிழப்பின் எண்ணிக்கை குறித்த வேறுபாடை மறைப்பதற்காகவே இந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாக ஸ்டாலின் கடுமையான விமர்சனம் வைத்துள்ளார். உயிரிழப்பை மறைப்பதால் அரசிற்கு என்ன லாபம் கிடைக்கப் போவது என்று தெரியவில்லை. மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கரை வேறு துறைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அமைச்சரை வேறு துறைக்கு மாற்ற வேண்டும் என்று கூறுவது வெற்று அரசியல். உண்மையில் கூற வேண்டும் என்றால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் களப்பணி பாராட்டத்தக்கது. மேலும் அவர் ஒரு மருத்துவரும் கூட. அவரும் மனிதர்தான், பாதிப்பு அவருக்கும் ஏற்படும். எனினும் தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு அமைச்சர் கழிப்பறை செல்லக்கூட நேரமில்லை, அந்த அளவுக்கு பணி என்று கூறுவது வருத்தமாகத்தான் உள்ளது. இந்த கொரோனா காலத்தில் மட்டுமல்ல, இவரின் களப்பணி பல நேரங்களில் நீங்களே பார்த்திருக்கக்கூடும். உதாரணமாக ஆழ்துணை கிளர்ச்சியில் விழுந்த குழந்தையை மீட்க எடுத்த இவரது முயற்சியை கூறலாம். எனினும் பலர் சுகாதாரத்துறையை முதலமைச்சர் கீழ் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்தியா கொரோனா பாதிப்பில் உலகத்தில் 4ஆம் இடத்திலும், இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் தமிழ்நாடு 2ஆம் இடத்திலும் உள்ள நிலையில் இந்த அரசியல் விளையாட்டு தேவைதானா? நிதி ஆயோக் ஆய்வில் ஆகஸ்ட் மாதத்தில் கொரோனாவின் 2ஆம் அலை ஏற்படும் என்றும் அதில் பாதிப்பு 2.74 கோடியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆனால் மத்திய அரசு இன்னும் இந்தியாவில் சமூக பரவல் ஏற்படவில்லை எனவே தெரிவித்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2 லட்சத்தை அடைவதற்கு 13 நாட்கள் எடுத்துக்கொண்டதாகவும் 3 லட்சம் பாதிப்பை அடைவதற்கு 12 நாட்கள் எடுத்துக்கொண்டதாகவும் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் உரையாற்ற உள்ளார். அதிகரித்து வரும் பாதிப்பை கொண்டு ஊரடங்கு தளவில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பரிசோதனை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துக் கொண்டே வருகின்றன. பாதிப்பை கொண்டு மீண்டும் முழு ஊரடங்கு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகத்தான் உள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் எப்படி இந்த சவாலை எதிர்கொள்ளப் போகிறார்? கொரோனா தீவிலிருந்து சென்னை மீளுமா என பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள கம்மிங் சூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.